எல்லோருக்கும் வணக்கம். அம்மாவின் கையளவு சோறு. இந்த சேனலில் 80s நம்ம அம்மா நமக்கு சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்த ஒவ்வொரு ரெசிபியும் உங்கள்கிட்ட வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த புளி தண்ணி எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் 80s இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த புளி தண்ணி தாளிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதோட டேஸ்ட்டுமே இப்போவும் நினச்சி பார்க்கும்போது உங்கள் நாக்கில் எச்சி ஊறும். அந்தளவுக்கு டேஸ்டான இந்த புளி தண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக வரமிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். புளியோட எப்போவுமே ஊறின உடனே அம்மா கல்லுப்பு சேர்த்துட்டு தான் புளி கரைப்பாங்க. 80s உள்ள அம்மாக்களோட கைப்பக்குவமே தனி தான். நம்மளை மாதிரி இது தான் சேர்க்கணும் அது தான் சேர்க்கணும்னு சொல்லியெல்லாம் எல்லாம் சேர்த்து பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறது இல்லை. வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சுட்டு சூப்பராக ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்வாங்க. அதுக்கு நமக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறையாத மாதிரியே இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும் அம்மாவோட கையில் செஞ்சு கொடுத்த அந்த உணவு வகைகள்லாம். இந்த புளி தண்ணி திருநெல்வேலி பக்கம் கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றளவுலையுமே இந்த புளி தண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நல்லா உப்பு சேர்த்துட்டு புளியை கரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தோலோட தட்டிக்கலாம். நம்ம அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா அம்மியில் வச்சு தட்டுவாங்க. நான் இந்த மாதிரி இடியுரலில் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். 1-2 தட்டிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 80s உங்கள் அம்மாக்களோட பாட்டிகளோட சமையலை உங்கள் கண்முன்னே நிறுத்துறது தான் நம்ம சேனலோட ஒரு ஆசை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போது பெரும்பாலும் கடலெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு சூடு பண்ணோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு தட்டி வச்ச பூண்டு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி வறுத்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நெடி வரும். வரமிளகா சேர்த்துருக்கிறதுனால அந்த தாளிக்கிற நெடி வரும். அம்மா அடுப்பில் வேலை செய்கிறப்போ அந்த நெடி வரும்போது அப்படி இருமிக்கிட்டே அந்த தாளிப்பை கிளறி விடுவாங்க. இப்போ நல்லா தாளித்து விட்டுட்டு அந்த பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். சிம்பிளான இந்த புளி தண்ணினாலுமே நம்ம அசைவ சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த புளி தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. அசைவம் சாப்பிட்டு அந்த ஜீரணம் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த புளி தண்ணி. இப்போ புளி கரைசலை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு புளி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த புளி கரெக்டாக அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா மாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியாது அம்மா புளியில் ஏன் அந்த கல்லுப்பு சேர்த்து கரைப்பாங்கன்னு சொல்லி. உங்கள் யாருக்காவது உங்கள் பாட்டியோ உங்கள் அம்மாவோ இப்படி புளியில் உப்பு சேர்த்து கரைப்பாங்கன்னா எதுக்காகன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுக்கு விருப்பமான 80s ரெசிபி ஏதாவது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கட்டாயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கட்டாயம் வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு புளி தண்ணி நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசம் போக கொதிச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான இந்த புளி தண்ணி சும்மா அப்படி சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த வரமிளகாயோட காரம், பெருங்காயத்தோட மணம், பூண்டோட மணம் எல்லாமே நல்லா புளிப்பு உரப்புமா சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.